ஹலோ அன்புள்ள பெற்றோர்களே, மாணவர்களே, நான் பீட்டர் மேனுவல். நான் ஒரு ரிட்டையர்ட் பிரின்சிபல், ரோஸ்காடா ஹையர் செகண்டரி ஸ்கூல். எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் ஸ்கூல்ல படித்த காலம்தான். ஆனால் என்னோட மனசில் இப்போவும் நினச்சி வருத்தப்படுறது சொப்னாவை பற்றி தான். போன வருஷம் +2ல் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட் அவ தான். இப்போ அவள் உயிரோட இல்லை. இது எப்பவும் எந்த ஒரு பொண்ணுக்கும் அப்படி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்னு நான் ஆத்மார்த்தமா எப்பவும் வேண்டிக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற கவனமின்மையை பற்றியும் அலட்சியத்தை பற்றியும் எப்பயும் கவனிச்சுக்கிட்டே இருங்க. இது ஒன்றும் அறிவுரை இல்லை, ஒரு உண்மை. ஹலோ, குட் மார்னிங். இல்ல, இப்பதான் எழுந்திருச்சேன். போடா. ஆமா, எனக்கு இங்க வேற வேலையே இல்ல பாரு. எதுக்கு அலாரம் வைக்கணும்? காலையில கூவறதுக்கு தான் நீ இருக்கல, உனக்கு அதானடா வேலை. ஹேய், அட்டர் ஃப்ளாப். அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட செட் ஆகாது, என்னால விடுறியா? மம்மிக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு. உன் சாப்பாடுல மண்ணு விழாம பாத்துக்கோ. இல்ல, இன்னைக்கு 1-2 கிளாஸ் தான் நடக்கும். ஏன்னா ஸ்கூல் டே செலிப்ரேஷனோட டான்ஸ் பிராக்டிஸ் இருக்கு. போரிங் தான். எஸ், ஐ அம் ரெடி. ஆனா சீக்கிரமா கொண்டு வந்து விட்டுறணும்னு. டன். ஸ்வப்னா, ஓகே. யாரடி போன்ல? காலங்காத்தால ஆரம்பிச்சிருவா. யாரடி? தெரியல, யாரோ நம்பர் மாதிரி கூப்பிட்டுட்டாங்க. நியூஸ் பேப்பர்ல போட்டோ மட்டும் பார்க்காம நியூஸையும் படிச்சா நல்லது. சீக்கிரமா எழுந்து ரெடி ஆக பாரு. டாடி உன்னை ஸ்கூல்ல டிராப் பண்ணிடுவாரு. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் மம்மி. நான் கேஃபேக்கு போயிட்டு தான் ஸ்கூலுக்கு போகணும். ஒரு ப்ராஜெக்டோட போட்டோ காப்பிய நான் ஸ்பைரல் பண்ண கொடுத்திருந்தேன். அதை வாங்கிட்டு தான் போகணும். ஹலோ. சார் ரொம்ப குஷியா இருக்கீங்க போல இருக்கு. ஏதோ சேட்டோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கிடைக்குதுன்னு ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லடி, பாட தெரியலனாலும் பாடாத மனுஷன் இந்த உலகத்துல இருப்பானா சொல்லு. அந்த சேட்டோட பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இன்னைக்கு சைன் பண்ணி முடிஞ்சிருச்சுனா அங்க இருந்து அடுத்த நிமிஷமே நம்ம ரேஞ்சு எங்கேயோ போயிடும் போ. நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. என் பொண்ணுக்கு நான் சாதாரண மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். நீ வேணா பாரு, நான் இன்னைக்கு கலக்குவேன். நீங்க கலக்குங்க, இல்ல என்ன வேணா பண்ணுங்க, என் கம்மலை மட்டும் மாத்தி கொடுத்துருங்க. செஞ்சிருவோம். சரி, என் பொண்ணு எங்க? இனி அவ எழுந்து குளிச்சு மேக்கப் எல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்கு நேரம் ஆகும்ல. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது அவ ஸ்கூல்ல போய் பாருங்க. ஏண்டி, யாருக்காவது என் பொண்ணு நூல் விடுறாளா? நாம எச்சரிக்கையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்பெல்லாம் காலம் மாறி போயிடுச்சுமா. நீ அவளை கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணாத. அவளுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொன்னாலே போதும். அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை நான் பாத்துக்கிறேன், விடு. பொண்ணு வயசு அந்த மாதிரி இருக்கு. யூ ஜஸ்ட் லிவ் இட். தும்ப விட்டுட்டு வாழ பிடிக்கிறக்காது எனக்கு பிடிக்காது. அசிங்கப்படுத்துற மாதிரி ஏதாவது செஞ்சா ஒரே பொண்ணாச்சேன்னு நான் பார்க்க மாட்டேன்.
ஐயோ, நீ அவளை அவ வழியில விட. அந்த வயசை தாண்டி தானே நாமளும் வந்திருக்கோம். நம்மளை வேதனைப்படுத்துற மாதிரி அவ எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான். அப்புறம் அந்த இன்ஜினியர் ஷாம் ஃபோன் பண்ணானா நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ணு. அடுத்த மாசம் கடனை கொடுத்துட்றேன்னு சொல்லு. நான் மீட்டிங்ல இருக்கும்போது என்னால கால் அட்டன் பண்ண முடியாது. நான் அந்த ஆளை அவாய்ட் பண்றேன்னு அந்த ஆள் நினைப்பான். கொஞ்சம் முன்னாடியே ஃபோன் பண்ணி அந்த ஆள் கிட்ட விஷயத்த சொல்லிடுங்க. அட, நான் சொன்ன அந்த ஆள் நம்ப மாட்டாண்டி. அதனால அந்த வேலையை என் தலையில போட பாக்குறீங்க. சரி வாங்க. நல்லவன் எனக்கு நானே நல்லவன். ஜஸ்ட் a minute மாதோ, வந்துடுறேன் இரு. பாய் டாடி. பாய்மா பாய். நீ உன் டாடி கூடயே போக வேண்டியதுதானே? அப்பா மாதிரி எல்லாத்துலயும் ஸ்லோ. ஏன் அப்படி சொல்ற? நீ ரொம்ப ஃபாஸ்டா படிச்சு முடிச்சு கல்யாணம் தானே பண்ண. என் பொண்ணு மெதுவா படிச்சாலும் வேகமா பெரிய ஆளாவா. நான் என்ன சொன்னாலும் உங்க பொண்ணுக்கு தான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. நான் போயிட்டு வரமா. இவ இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. நீ அவசர அவசரமா எங்கேயும் போகாத. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு பொறுமையா போ. டாடி, கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட சிட்டி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போகணும். என் ஃப்ரெண்டோட பாட்டி அங்க அட்மிட் பண்ணிருக்காங்க. ரொம்ப லேட் ஆயிடாம பாத்துக்க. உங்க அம்மா டென்ஷன்லயே செத்துருவா. யாரு மயங்கி விழறாங்கன்னு நாங்களும் பாக்குறோம். அவ என்ன வாரனா கவனிச்சியா? நீ சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பு. இருடா, நான் சாப்பிட்டுட்டு சீக்கிரமா வரேன். இங்க எல்லாரையும் மேனேஜ் பண்ணிட்டு தானடா வர முடியும் லூசு. எங்க அம்மாவை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். போட கிராக்கு. நான் அப்படித்தான் பேசுவேன்ப்பா. ரொம்ப சென்டிமெண்டாலா பேசாதானே? ஓகே ஓகேடா. நீ எங்கடா இருக்க? நான் பஸ் ஸ்டாப்க்கு வந்துட்டேன். அவனை போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பார்க்க சொல்லு. என்னால ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண முடியாதுடா. பசங்க யாராவது பார்த்துட்டாங்கன்னா என் வீட்டுல போட்டு கொடுத்துருவாங்க. சரி, அதுக்குள்ள நான் என்னோட யூனிஃபார்மை மாத்திக்கிறேன். வேண்டாம் வேண்டாம், ரொம்ப விளையாடாத. நான் எங்கடா போறது? நான் கோர்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற காம்ப்ளெக்ஸ்க்கு தான் போக போறேன். மால் கட்டி வச்சிருக்கவங்கலாம் ரொம்ப விவரமா யோசிச்சு தாண்டா வச்சிருக்காங்க. 5 minutesல வந்துடுறேன். எஸ், Supna is gonna fly like a free bird. ஓ காட், டேய், இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? என்ன பைக்ல அடிச்சு கொல்லவா பாக்குற? நீ தான் ஃப்ரீ பேர்டா பறக்க போறேன்னு சொன்னீல. நான் அப்ப எவனாவது ஒருத்தன் கள்ளத்துக்கு எரியதான் செய்வான். கல்லெல்லாம் ஒண்ணு வந்து விழல, நீ தான் கல்லு மாதிரி வந்து நிக்கிற. இருக்கிற எல்லா கடவுளையும் மனசுல நினைச்சிட்டு என் செல்லக்குட்டி அப்படியே பைக்ல வந்து உட்கார பாப்போம். நம்ம இங்க இருந்து எஸ் ஆயிடலாம். சரி, வா வந்து உட்காரு. ஏறு, டைம் ஆகுது. போலாமா?
ஏய், நீ சொன்னது ஏதாவது நடக்குமாடா? நம்ம அங்க போயிடலாமா? ரொம்ப டைம் ஆகும். அங்க போயிட்டு வரதுக்குள்ள 7 மணி ஆயிடும். உங்க அப்பா அம்மா பாவண்டி, உன்னையும் நம்பி வெளியில விட்டுருக்காங்க பாரு. நான் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட கிராண்ட் மதரை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இல்லனாலும் நீ இருக்கும்போது எனக்கு எதுக்குடா டாடியும் மம்மியும்? உனக்கு என் மேல அவ்வளோ நம்பிக்கையா? இல்லையா பின்ன? என்ன மட்டும் கை விட்டுட்டு நீ எங்கேயாவது போன மவனே, சங்கு தாண்டா உனக்கு சொல்லிட்டேன். போதும் போதும், ரொம்ப அலையாத. நீ எனக்காக என்னென்ன செய்வேன்னு சொல்லு, நானும் தெரிஞ்சுக்கிறேன். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இங்கே உட்காந்து நம்ம காத்து வாங்கிட்டு இருந்தா கரெக்ட் டைமுக்கு போக முடியாது. என்ன, நம்ம கிளம்பிடலாம். எந்த இடத்துக்கா இருந்தா என்ன, டைமுக்கு போலன்னா என்ன ஆயிட போகுது? எப்பவும் இப்படியே இருந்தேன்னா ஓகே. இன்னைக்கு வேணா பாரு, நான் பகல்ல உன் கூட ரொம்ப நேரம் இருக்க போறேன். ஆனா எனக்கு ராத்திரி தான் பிடிக்கும். அதுக்கு நீ இன்னும் கொஞ்சம் கஷ்டப்படணும் ராஜா. போலாமா? இங்கே உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்மளோட பிளானே வேஸ்ட் ஆயிடும். போலாம். கையில கேமரா வச்சுக்கிட்டு ஆளாளுக்கு போட்டோ எடுத்து ஃபேஸ்புக்லயும் நியூஸ்லயும் போட்டுறானுங்க. அப்படிலாம் சேரவன் இங்க வரட்டும். இந்த மாதிரி கொஞ்ச நேரம் மனசு விட்டு கூட பேச விடாதவன நான் சும்மாவே விட மாட்டேன். நீ வேணா பாரு, அவங்களுக்கு என்ன வந்தது? பொறாம பிடிச்சவனுங்க. இங்க இருக்கிற ஒருத்தனும் சரி கிடையாது. சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போலாமா? என்னடி லூஸ் ஆயிட்டியா? போடா. இந்த மாதிரி சுத்தும் போது கொஞ்சமாவது ரொமான்டிக்கா இருக்கணும். எங்க உன்கிட்ட அதை பத்தி சொல்லி பிரயோஜனமே இல்ல. உன் அப்பா பணக்காரரா இருக்கிறது நீ செஞ்ச புண்ணியம். சரி வா, நம்ம 2 பேரும் முந்திரி தோப்புக்குள்ள போகலாம். அங்க போய் உன்னை நான் எவ்வளவு காதலிக்கிறேன்னு காட்டுறேன். கல்லு கடையடா, இங்க எதுக்கு வந்த? நான் சும்மா ஜோக்குக்காக சொன்னேன். நீ இறங்கு. கல்லுலாம் ஒண்ணும் குடிக்க வேண்டாம். கல்லு நான் குடிச்சுக்கிறேன். நீ சும்மா கம்பெனி கொடு, அது போதும். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து பழகிக்கோ. இறங்கு. நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? இங்க இருந்து கிளம்பும் போது ஏதாவது போலீஸ்காரனுக்கு பிடிச்சானுங்க, நீ தான் மாட்டுவ. நான் தப்பிச்சிருவேன்ப்பா. எங்க இருந்து வரீங்க? ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். இந்த கொரட்டூர் இங்க இருந்து எவ்வளவு தூரம்னா? முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கேன், ஆனா இப்போ வழி மறந்துடுச்சு. கொரட்டூர்ல யார பார்க்க போறீங்க? நீங்க யாரு? நாங்க ஒரு சேனல்ல இருந்து வந்திருக்கோண்ணா. சீ ஃபுட்ஸை பத்தி ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்றதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோண்ணா. மார்க்கெட் தாண்டோன்னா வலது பக்கம் போங்க, நேரா கொரட்டூர் போயிடலாம். வாசுவை தேடி தானே வந்திருக்கீங்க? என் உயிர் போய் உயிர் வந்ததுரா. யாரா அந்த ஆளு? கேள்வி கேட்டுட்டே இருக்கான். எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு ஆணும் பொண்ணும் நிம்மதியா உட்காந்து சந்தோஷமா பேச கூட முடிய மாட்டேங்குது. உடனே வாயை பொழந்துட்டு வந்துருவானுங்க. உண்மையை சொல்லணும்னா நானே கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அந்த ஆள் பேசுறத பார்த்தா கொஞ்சம் ஏடா கூடமான ஆளா தான் இருப்பான் போல. அப்படின்னா ரொம்ப நேரம் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க வேண்டாம், சீக்கிரம் குடிச்சிட்டு கிளம்பலாம். போதும் போதும்.
சீ ஃபுட்ஸ் எல்லாம் சமைச்சு வைப்பாங்களே அந்த இடம் எங்க? அப்படியே போய் லெஃப்ட்ல போங்க. ஏய் அம்மா ரொம்ப நேரமா ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்கடா. சீக்கிரம் போயிடலாம். என்ன இந்த இடத்துல யாரையுமே காணோம்? டேய் இப்படிலாம் சீட் பண்ணாதடா. ஏய் வெயிட், என்ஜாய் பண்றதுக்கு வந்துட்டு இப்படிலாம் அப்செட் ஆகக்கூடாது. வாசு இருப்பான். ச்சே, எப்போ இந்த பழக்கத்தை வச்சு வாசுவை தேடி இங்க வந்துட்டோம். எனக்கு என்னவோ இது சரியா வரும்னு தோணல. கொஞ்சம் அமைதியாரு, ட்ரை பண்ணி பார்க்கலாம். வாசு எறா தூக்கு எப்படி பண்ணுவான் தெரியுமா உனக்கு? இன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி தான். டைம் ஆயிடுச்சுன்னா நான் மாட்டிப்பேன்டா. வாசனா, வாசனா எங்க போனான்னு தெரியலையே. வாசனா, இந்த ஆள் இங்க என்ன பண்றான்? அண்ணே வாசனை இல்ல. செத்துட்டான். இல்ல நான் கொன்னுட்டேன். நீ எதுக்கு வந்திருக்கான்னு எனக்கு தெரியும்டா. என் வலையில சிக்கின இந்த எறாவை நான் சும்மா விட மாட்டேன்டா. யோ பயா. ஏய் நெல்ரி, சேனல்ல இருந்து வரேன்னு பொய்யா சொல்ற? போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். கையடியா. என்ன போலீஸ்? ஏய் என்ன சொல்றல? டேய் யார் இந்த ஆளு? சீக்கிரம். ஏய் 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 ஐயோ ஏய் டேய் விடுடா. ஏய். டேய் விடு. ஏய் 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 விடு விடு. சுப்ரா. நான் வேணும்னு அடிக்கல. சுப்ரா. 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 சுப்ரா.